வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வாழ்க்கையில ஃப்ளைட்ல போகணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவாக தான் இருக்கு. அதை நிறைய பேர் நிறைவேற்றிட்டாங்க, சில பேர் நிறைவேற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ஃப்ளைட்ல ஒரு தடவையாவது போயாகணுங்கிற ஒரு கனவாவது இருக்கும். அப்படிப்பட்ட கனவு வருதுன்னா, அப்படி அந்த ஃப்ளைட்ல என்னதான் இருக்கு, அந்த ஃப்ளைட்டை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம என்னோட வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏரோப்ளேனை முதல்ல கண்டுபிடிச்சது 2 பேர், அதாவது 2 சகோதரர்கள் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க ஓர்வில் ரைட், இன்னொருத்தவங்க வில்பர் ரைட். இவங்கள சாதாரணமா ரைட் சகோதரர்கள்னு சொல்லப்படுறாங்க. இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க முதல்ல கண்டுபிடிச்ச ஃப்ளைட் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 1903 வருஷத்துல 12 வினாடிகள் வரைக்குமே பறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு என்ஜின் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சு சாதனை படிச்சிருக்காங்க. வில்பர் ரைட் அவர்கள் 16 ஏப்ரல் மாதம் 1867 வருஷம் பிறந்திருக்காரு. ஒர்வில் ரைட் பிறந்த தேதின்னு பார்த்தோம்னா 19 ஆகஸ்ட் 1871 வருடம். ரைட் பிரதர்ஸோட அப்பா பேருன்னு பார்த்தோம்னா மில்டன் ரைட், அம்மாவோட பேரு சூசன் கேத்ரின். வில்பர் ரைட்டும் சரி ஒர்வில் ரைட்டும் சரி எடுத்த உடனே ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான சயின்டிஸ்டா மாறல. வில்பர் ரைட் சைட்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது என்ன வேலைன்னு பார்த்தோம்னா இதழாசிரியரா இருந்திருக்காரு, சைக்கிள் விற்கிறவரா இருந்திருக்காரு, ப்ரொடியூசரா இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து விமானத்தை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வமாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பைலட்டாகவும் பயிற்சி எடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆர்வில் ரைட்டோட வேலைன்னு பார்த்தோன்னா பதிப்பாளர், மிதிவண்டி விற்பனையாளர், ப்ரொடியூசர், விமானத்தை தயாரிக்கிறதுல, விமான ஓட்டுறதுல, பயிற்சி எடுத்துக்கிறதுலையும் பயிற்சி சொல்லித்தரதுலையுமே இருந்திருக்காரு. ரைட் பிரதர்ஸோட அம்மா அப்பாவான மில்டன் ரைட், சூசன் கேத்ரினுக்கு மொத்தம் 7 பசங்க இருக்காங்க. அந்த 7 குழந்தையில வில்பர் ரைட் இந்தியானால இருக்கக்கூடிய மில்வில்லேல பிறந்திருக்காரு. ஒர்வின் ரைட் அவர்கள் ஒஹையோல டேட்டன்ல பிறந்திருக்காரு. இவங்க 2 பேருமே கடைசி வரைக்கும் திருமணமே செஞ்சுக்கலையாம். இவங்க கூட பிறந்தவங்க ஒரு ட்வின் பிரதர்ஸும் இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலயே இறந்துட்டாங்களாம். ஓர்வில் ரைட் அவர்கள் சின்ன வயசுல பிறந்து கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது ஸ்கூலிங் டைம்ல ரொம்பவும் குறும்புத்தனமான குழந்தையா இருந்திருக்காரு. அந்த வகையில ஓர்வில் ரைட் ஒரு தடவை குறும்புத்தனம் பண்ணும்போது ஸ்கூலை விட்டு வெளியில அமைச்சிருக்காங்க. அந்த டைம்ல 1878 வருஷத்துல அவங்க அப்பா வேலை பார்த்துட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு ஹெலிகாப்டர் பொம்மைய வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த ஒரு பொம்மை பறக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதை அடிப்படையா வச்சுதான் அவரும் அவரோட சகோதரரும் காகிதம், மூங்கில், கார்க்கு, இந்த மாதிரி ரப்பர் வளையம் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. வில்பர் ரைட்டும் சரி ஓர்வில் ரைட்டும் சரி அதிகமா அதை வச்சுதான் விளையாண்டுருந்திருக்காங்க. அதை வச்சுதான் பொம்மைகளையுமே அவங்க பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க ஸ்கூல் லைஃபையும் முடிச்சுட்டு காலேஜ் லைஃபையுமே முடிக்கிறாங்க. ஆனா அதுக்கான கிராஜுவேஷன் எதையுமே அவங்க வாங்கல. அதை தொடர்ந்து ரைட் குடும்பம் இந்தியானால இருந்து ஒஹையோவில் உள்ள டேட்டனுக்கு 1884 வருஷத்துக்கு கூடி போறாங்க. அந்த டைம்ல வில்பர் ரைட் பனி சறுக்குல விளையாடிட்டு இருக்காரு. அந்த ஒரு டைம்ல ஏதோ அடிபட்டு முன்னாடி விழுந்து அவரோட முன் பற்கள் உடையுது. விழுந்து அடிபட்டு காயப்பட்டதுனால அந்த கோபத்தினால அவர் வீட்டை விட்டு வெளியவே போகாம இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து வில்பர் ரைட் அவர்கள் கொஞ்சம் வருஷம் வரைக்குமே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாம இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்திருக்காரு. வீட்டுல வில்பர் ரைட் அதிகமா இருந்ததுனால அவங்க அப்பாவோட நூலகத்துல இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருந்திருக்காரு. சம்டைம்ஸ் தந்தைக்குமே உதவியா இருந்துட்டு வந்திருக்காரு. அவரோட சகோதரரான ஆலிவர் ரைட் அவர்கள் வில்பர் ரைட்டோட உதவியோட ஒரு பிரிண்டிங் இடத்தையுமே ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வார இதழையுமே ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஒரு இதழுக்கு ஆர்வில் அவர்கள் ரிலீஸ் பண்றவராகவும் வில்பர் ரைட் ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க. இந்த ஒரு இதழை நாள் போக்குல அந்த ஒரு பெயரையுமே மாத்தி தி எய்மிங் ஐட்டம்ங்கிற ஒரு பேர்ல ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஒரு நாளிதழ்ங்கிறது 4 மாசம் வரைக்குமே நல்ல ஒரு நிலையில போயிட்டு இருந்திருக்கு. ஆனா ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் இஷ்யூவா சில பிசினஸ் இஷ்யூனால நின்னு போகுது. அதுக்கப்புறமா வாணிக அச்சிடமாகவுமே மாறுது. அதுக்கப்புறமா அவங்களோட நாளிதழுக்கு அவங்க கூட படிச்ச மாணவர்களையே அந்த ஒரு அச்சகத்தோட வாடிக்கையாளராகவே மாத்துறாங்க. அந்த ஒரு பிரஸ் தொழிலுமே அவங்களுக்கு லாபம் தரது கிடையாது. லாபம் இல்லாத காரணத்தினால 1892 வருஷத்துல திரும்பவுமே அந்த சைக்கிள் சர்வீஸ் பண்ற வேலைக்கே போறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது விற்பனை கம்பெனியா மாறுது. சேல் கம்பெனியா தாண்டினதுக்கு அப்புறமா சைக்கிள் கம்பெனியாகவே மாறுது. 1896 வருஷம் சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாகவுமே மாறுது. அவங்க ஒரு வேலையை சோதனை செய்யறதுக்கான பணம் தேவையான அளவு அவங்களுக்கு கிடைக்குது. 1890 வருஷம்
ஜெர்மனியை சேர்ந்த ஒட்டோ லிலியன்தால் அப்படிங்கிறவரு தான் கண்டுபிடிச்ச கிளைடர்ங்கிற ஒரு கருவி மூலம் இயந்திரம் எதுவுமே இல்லாம காத்தோட சக்தியால மட்டுமே ஒரு கருவியை பறக்க விட்டதா ரைட் சகோதரர்கள் கேள்விப்படுறாங்க. அதுக்கப்புறமா எப்படி பிளைட் நம்ம தயாரிக்கலாம், எப்படி அதை பறக்க விடலாம், எப்படி ரொம்ப நேரம் பறக்க விடலாங்கிறதையுமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து படிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையுமே வருது. அந்த ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசையில ஒட்டோ லிலியன்தால் ஒரு பறக்கும் சோதனைய கிரியேட் பண்றாரு. அந்த ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கும் பொழுது விபத்துல சிக்கி உயிரிழக்கிறாரு. என்னதான் இவர் உயிரிழப்புல உடைஞ்சு போனாலுமே ரைட் சகோதரர்களோட நம்பிக்கையும் ஆர்வமும் குறைஞ்சு போகல. சிமித்சன்கிற அமைப்பு தலைவருக்கு 2 பேருமே கடிதம் எழுதுறாங்க. இந்த ரைட் சகோதரர்களோட ஆர்வத்தை கண்டுபிடிச்ச கழகத்தோட தலைவர் சாமுவேல் பி அவர்கள் இவங்க ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கிறதாகவும் அதுல ஏற்பட்ட தோல்வியை பற்றியும் இவங்க அது மேலே எடுத்த முயற்சிகளையுமே சொல்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணவங்க எல்லாருமே இவங்களை பார்த்து வியந்துதான் போனாங்க. இவங்க விடாம மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளையுமே வைத்து சிந்திச்சு பார்த்திருக்காங்க. அதை தொடர்ந்து 1899 வருஷம் அவங்க 2 பேருமே வானத்துல பறந்து அவங்களுடைய வேலையை தொடங்குறாங்க. 4 வருஷத்தோட உழைப்புக்கு அப்புறமா 1903 வருஷத்துல டிசம்பர் மாசத்துல அவங்களுடைய முயற்சிங்கிறது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்காத நேரத்துல வெற்றி பெறுது. வானத்துல பறக்கிறதுக்காக பல அறிஞர்கள் தோல்வியற்ற போதுமே சகோதரர்களோட பல சோதனைக்கு பிறகு 3 வகையில அவங்களுடைய தொழில்நுட்பங்கிறது உதவி பண்ணிருக்கு. முதலாக இறக்கை ஊர்தி பரப்பியல் பயிற்சி முறையில த்ரஸ்ட், லிப்ட், ரட்டர், முன்னாடி பக்கம் சுத்தக்கூடிய அந்த காத்தாடி முதற்கொண்டு ரைட் சகோதரர்கள் அழகாவே கையாண்டிருக்காங்க. அந்த 2வது ஊர்திக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த பிளைட்ல ஒரு பிரஷர் உருவாக்கணுங்கிறதுக்காக ஆற்றலை தரத்துக்காக ஆயில் மூலம் இயங்கக்கூடிய ஒரு எரிபொருள் இயந்திரத்தையுமே அதுல பொருத்தி அதிக வேகத்தை கொடுக்கறாங்க. 3வதா சொல்லணும்னா 1903 வருஷத்துல ஆர்வில் ரைட்டும் சரி, வில்ஃபர் ரைட்டும் சரி விண்சூழல்ங்கிறத தயாரிச்சு 200 விதமான இயற்கைகளை சோதிச்சு தகுதியான ஒன்ன தேர்ந்தெடுத்து தராங்க. தெளிவாகவுமே கண்டுபிடிச்சு அதை பொருத்துறாங்க. அமெரிக்காவோட வட கரோலினா கிட்டி ஹாக்ல ஆர்வில் ரைட் முதலாக என்ஜின் ஊர்தியை இயக்கி 12 வினாடிகளுக்கு மேல பறந்திருக்காரு. அடுத்த வில்ஃபருமே சரி, ஆர்விலும் சரி தினம் மாறி 4 தடவை பறந்து காட்டி அந்த ஒரு பிளைட்ல பறக்கக்கூடிய திறனை நிரூபிச்சிருக்காங்க. அந்த ஒரு பிளைட்ல 600 பவுண்ட்ஸ் வரைக்குமே வெயிட் இருந்திருக்கு. இந்த ஒரு பிளைட் பெட்ரோல் மூலம் இயங்கி இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா பூமியில முதலாக ஆகாயத்துல 30 மைல் வேகத்துல 59 வினாடிகள் 852 அடி தூரம் பறந்து காட்டி சரித்திரத்துல புகழடைஞ்சிருக்காங்க. 20வது நூற்றாண்டுல மிகப்பெரிய சாதனைய 1903 வருஷத்துல இந்த ரைட் சகோதரர்கள் வான ஊர்தி பரப்ப கருதப்பட்டிருக்கு. இந்த ஒரு பிளைட் கண்டுபிடிப்பு இப்படிதான் உருவாகி இருக்கு. விமானம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கல. வில்ஃபர் ரைட் 1912 வருஷம் ஒரு தொழில்நுட்ப பயணத்தப்போ டைபாய்டு காய்ச்சல் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு காய்ச்சல் அதிகமான காரணத்தினால ரொம்ப நாள் கோமாலேயே இருந்திருக்காரு. அந்த ஒரு நிலையில தன்னோட 45 வயசுல அவரோட வீட்லயே 1912 மே மாதத்துல காலமாயிருக்காரு. அதுக்கப்புறமா ஒர்வில் ரைட் தன்னோட சகோதரரோட இறப்புக்கு அப்புறமா பல கஷ்டங்களை தாண்டி அந்த ஒரு இழப்பை எதிர்கொண்டு பிளைட் கண்டுபிடிக்கிறதுல இன்னும் மென்மேலுமே நிறைய ஆராய்ச்சியில ஈடுபடுறாரு. அந்த ஈடுபாட்டு காரணமாக நாசாவில ஒரு தலைமை பொறுப்புலையுமே இருக்கிறாரு. அவர் வயது மூர்ப்பு காரணமாக ஒர்வில் ரைட் அவர்கள் 30/1/1948 வருஷம் காலமாகிறாரு. என்னதான் அவங்க 2 பேருமே காலமானாலுமே இன்னைக்கு வரைக்குமே அத்தனை பேர்த்தோட கனவுகளா இருந்துட்டு வராங்க. அத்தனை பேர்த்தோட கனவுக்கு காரணமாகவும் இருந்துட்டு வராங்க. இப்படி ஒரு மனிதர்கள் கிடைத்ததற்கு நம்ம தான் பெருமைப்படணும். ஆர்வில் ரைட், வில்ஃபர் ரைட் 2 பேர்த்தோட வாழ்க்கை வரலாறுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்க பிளைட்ல போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? பிளைட்ல போயிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையிலேயே முதலா எப்போ பிளைட்ல போனீங்கன்றதை என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.